பிசாசு அப்படிங்கிறவன் அவனும் உபதேசத்தை கொண்டு வருகிறான். ஆனா இது பிசாசுனுடைய உபதேசம், இது பைபிளுக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆவி பெறாதவர்கள் அவ்வளவு எளிமையாக அதை தள்ளிவிட முடியாது. ஒருவேளை அது ஓரளவுக்கு தெரிந்தா கூட அதுல அவர்களால் ஆர்குமெண்ட் கூட வைக்க முடியாது. இது ஏன்னா எல்லாமே சரியானதை போலத்தான் 99.9% பிசாசு கொண்டு வரணும். ஆனா அந்த 0.01% இருக்கு பாருங்க, அதுலதான் அங்கே கோளாறும் தவறுகளும் உண்டாகிறது. அப்போ அதை கண்டுபிடிக்க உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளே வந்துட்டாருன்னு சொன்னா அவருக்குள்ளே ஏதோ ஒரு சிறப்பு தகுதி இருக்கிறது மாதிரி நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம். ஓ, இவர் ரொம்ப பெஸ்டானவர், இவர் ரொம்ப பெரியவர், இல்ல பரிசுத்தமா இருக்கிறாரு போல இருக்கு, அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் ஒருக்குள்ள வந்துட்டாருங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோட கூட நம்ம இருக்கிறதுனாலதான் நம்மளை குறித்து நமக்குள்ள என்ன மனப்படம் வருது, ஐயோ நான் இன்னும் இந்த பாவத்துக்குள்ள இருக்கிறேன், அல்லது இந்த பாவத்தை விட முடியாம போராடிட்டு இருக்கிறேன், அப்போ இதெல்லாம் விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் என்னால பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தயங்கி நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறது இல்லை.